தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நித்திய தேவனாம் சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனாம் சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நம் இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே அன்பு சகோதர சகோதரர்களுக்கு எழுந்துகட்டும் ஒளித்தின் சார்பாக என்னுடைய வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. சோதனைகளை ஜெயிப்போம் என்கிற தலைப்பிலே சில வசனங்களை நாம் தியானிப்போம். யாக்கோபு 1:12 வாசிக்கிறேன். சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவகிரீடத்தை பெறுவான். சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். பொதுவாக நாம் நினைத்துக் கொள்கிறோம்,
சோதனை நம்மிடத்தில் வருவதில்லை. அநேக மக்கள் அப்படித்தான் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். என்னிடத்திலே எந்த சோதனையும் வராது என்று, பிசாசு என்னை சோதிக்க முடியாது என்று தைரியமாக இருக்கிறார்கள். அது உற்சாகம் பட வேண்டிய ஒரு தைரியம்தான், நல்லதுதான். ஆனாலும் திட்டமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும், சாத்தான் எப்பொழுதும் நம்மை வஞ்சிக்கும்படியாக, தேவனிடமிருந்து பிரிக்கும்படியாக எப்பொழுதும் முயற்சி செய்து கொண்டே இருப்பான். ஆகவே எல்லா மனிதர்களுக்கும், தேவனுடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமாகவே சோதனை உண்டு. பிசாசின் சோதனை எப்பொழுதும் உண்டு. ஒருவேளை ஒரு சிலர் எண்ணலாம், என்னிடத்திலே பிசாசு நெருங்க முடியாது, நான் மனம் திரும்பி இயேசுக்கு இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஒரு விசுவாச வாழ்க்கை வாழ்கிறவன், பக்தி வைராக்கியம் உள்ளவன், என்னிடத்தில் பிசாசு நெருங்க முடியாது என்று நினைக்கலாம். ஒருபோதும் இல்லை. அப்படிப்பட்டவர்களைத்தான் அதிகமாக பிசாசு சோதிப்பான். யோபு கர்த்தருக்கு மிகவும் பிடித்தமான, நல்ல குணமுள்ள, உத்தமமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அவளை போல ஒரு மனிதன் அந்த காலத்தில் இல்லை. ஊத்ஸ் தேசத்திலே வாழ்ந்த அவனை போல ஒரு மனிதன் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவனைத்தான் சோதிக்கும்படியாக பிசாசு கர்த்தரிடத்தில் அனுமதி கேட்டான். ஆகவே பிசாசின் பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிற, பாவத்திலே மூழ்கி தீய பழக்க வழக்கங்களோடு தேவன் விரும்பாத காரியங்களை செய்து பிசாசின் கண்ணிலே சிக்கி இருக்கிற பிள்ளைகளை குறித்து அவன் கவலைப்பட மாட்டான். ஏனென்றால் அவர்கள் அவனுடைய வலையிலே விழுந்து விட்டார்கள். அவனோடு தான் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை குறித்து கவலைப்பட மாட்டான். ஆனால் பொதுவாக தேவ ஜனங்களுக்குத்தான், பக்தி வைராக்கியத்தோடு வாழ்வர்களுக்குத்தான் சோதனை மிக அதிகமாக வரும். சோதனைங்கிற அந்த ஒரே வார்த்தைக்கு சில வித்தியாசமான, ஆங்கிலத்தில் சில வித்தியாசமான பொருளோடு கூடிய வார்த்தை கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ட்ரையல் என்ற வார்த்தை உண்டு, டெஸ்ட் என்கிற வார்த்தை உண்டு, டெம்ப்டேஷன் என்கிற வார்த்தையும் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. ட்ரையல், டெஸ்ட், டெம்ப்டேஷன் இந்த மூன்றுக்கும் வித்தியாசம் உண்டு. ட்ரையல், டெஸ்ட், ட்ரையல் என்றால் சோதித்து பார்ப்பது. அதாவது சோதிக்க சோதிக்க இன்னும் அதை சுத்தப்படுத்துவது. தங்கத்தை புடமிடுகிறார்கள், புடமிட்டு அதை சோதித்து அவருடைய தரத்தை உயர்த்துகிறார்கள். ஆகவே அது சோதனை. ட்ரையல் என்று சொல்லும்போதும் அப்படித்தான். சிறு சிறு பரீட்சைகள் மூலமாக அவர்கள் அதை கடந்து பாஸ் பண்ணி உயர்ந்த இடத்திற்கு போய்கொண்டே இருப்பது. ஆகவே ட்ரையல், டெஸ்ட் இவைகள் கர்த்தர் மூலமாக வருவது, கர்த்தரை அனுமதிப்பது, கர்த்தரை செய்வது என்று கூட நாம் சொல்லலாம். ஆனால் டெம்ப்டேஷன் என்கிற ஆங்கில வார்த்தைக்கு அது பிசாசு கொண்டு வருகிற சோதனை. பிசாசுடைய சோதனை டெம்ப்டேஷன் என்று மட்டும்தான் சொல்ல வேண்டும். ஆகவே இந்த டெம்ப்டேஷன் இதை விதமாக மேற்கொள்வது என்று சில வசனத்து மூலமாக நாம் தியானிக்க போகிறோம். பிசாசின் சோதனைக்கு என்ன காரணங்கள், மூல காரணங்கள் என்ன என்று பார்த்தோமானால், 1 யோவான் 2:16 சொல்கிறது, மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். ஆகவே இவைகள் உலகத்தினால் உண்டானவைகளாக இருக்கிறபடியினாலே இவைகள் ஒருபோதும் தேவனால் மக்களுக்கு கொடுக்கப்பட்டதல்ல. தேவாதி தேவன் பரிசுத்தர், அவர் மூலமாய் வந்ததல்ல. இவைகள் உலகத்தினால் வந்தது. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இது உலகத்தினால் உண்டானது அல்லது பிசாசு மூலமாக உண்டானது. ஆகவே இது சோதனைக்கு ஒரு காரணமாக அமைந்து விடுகிறது. ஜீவனத்தின் பெருமை என்று சொல்லும்போது, கண்கள் இச்சை என்றால் என்ன என்று நமக்கு தெரியும், மாம்சத்தின் இச்சை என்றால் என்ன நமக்கு தெரியும். ஜீவனத்தின் பெருமை என்று சொல்லும்போது மனிதர்கள் தங்களை உயர்த்தி கொள்ள நினைப்பது, ஒரு ஹீரோவாக காட்டிக்கொள்ள நினைப்பது,
பலரை விட நான் மேலானவன், ஒரு பெரிய தலைவன் நான் என்று காட்டிக்கொள்ள முற்படுவது, பலருக்கு நான் வழிகாட்டி என்னை அநேகர் ஃபாலோ பண்ண வேண்டும், என்னை பின்பற்ற வேண்டும் என்று நினைப்பது தான் ஜீவனத்தின் பெருமை. எல்லா வகையிலும் நான் மற்றவரை விட உயர்ந்தவனாக மேலானவனாக இருக்க வேண்டும், ஜனங்கள் என்னை ஒரு தலைவனாக பார்க்க வேண்டும் என்று நினைப்பது தான் ஜீவனத்தின் பெருமை. தன்னை பெருமைப்படுத்திக் கொள்வதுதான் ஜீவனத்தின் பெருமை. ஆக மற்ற விட பெயர் புகழ் எனக்கு அதிகமாக தேவை என்று எண்ணுகிற ஏராளமான மக்கள் உண்டு. இப்படிப்பட்ட குணங்கள் உள்ளவர்கள்தான் பிசாசினால் இன்னும் அதிகமாக சோதிக்கப்பட்டு விடுகிறார்கள். ஆகவே கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை இவைகள் இருந்தால் பிசாசு அவர்களை சோதிக்க முற்படுகிறான். நிச்சயமாக அவர்களை சோதித்து விடுவான் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னும் பார்த்தோமானால் என்னென்ன முறைகளில் பிசாசானவன் சோதிக்கிறான் என்று நாம் பார்க்க வேண்டும். என்னென்ன முறைகளில் பிசாசான் சோதிக்கிறான் என்றால், கர்த்தருடைய வார்த்தையை நம்பாமல் இருக்க அவன் ஜனங்களை சோதிப்பான். இது சரியில்லை, இது உனக்கு பொருந்தாது, இது அவர்களுக்குத்தான் பொருந்தும். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் வார்த்தைகளை நம்பாமல் இருக்க செய்வானாம். கர்த்தர் சொன்னதை அதன் மீது நம்பிக்கை இல்லாமல் போக வைப்பானாம் பிசாசானவன். ஏதேன் தோட்டத்திலே ஏவாளிடத்திலே வந்த பிசாசானவன் கேட்கிறான், இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா கனிகளையும் நீங்கள் புசிக்க வேண்டாம் என்று கர்த்தர் உங்களுக்கு சொன்னாரோ என்று கேட்கிறான். ஆதியாகமம் 3:1 வாசித்தோமானால், அந்த ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்று கேட்கிறான். அப்பொழுது அவள், எல்லா கனியும் புசிக்கலாம், ஆனால் அந்த தோட்டத்தின் மத்தியில் இருக்கிற இந்த மரத்தின் கனியை நீங்கள் புசிக்கவோ தொடவோ கூடாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் என்று சொல்கிறாள். ஆக கர்த்தருடைய வார்த்தையை நம்பாமல் இருக்க, பின்பு அவன் அவளிடத்தில் சொல்லுகிறான், அப்படி அல்ல, நீங்கள் அதை புசிக்கலாம், புசித்தால் உங்களுடைய கண்கள் திறந்து நீங்கள் அவரை போல ஆகிவிடுவீர்கள், ஆகவேதான் அவர் அப்படி சொல்லியிருப்பார் என்று கர்த்தர் கொடுத்த வார்த்தையை, சொன்ன வார்த்தையை மாற்றி சொல்லிவிடுகிறான். அவர் சொன்னதை நம்பாமல் பிசாசானவன் சொன்ன வார்த்தையை நம்ப வைத்து விடுகிறான். நீங்கள் சாப்பிடலாம், அதன் மூலமாக கண்கள் திறக்கப்பட்டு விடும், நீங்கள் கடவுளைப் போல தேவனைப் போல ஆகிவிடுவீர்கள், ஆகையதான் அவர் வேண்டாம் என்று சொல்லியிருக்கக்கூடும் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்பாமல் இருக்க பண்ணுகிறான். இன்றும் கர்த்தர் வேதத்திலே கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் அத்தனையும் நமக்கு உரியதாக இருக்கிறது. அப்படி பிள்ளைகளாக நமக்குத்தான் அவர் சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு சமயத்திற்கு காலத்திற்கு ஏற்ப அருமையான வாக்குத்தத்தங்கள் வேதாந்தத்தில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அது நமக்குத்தான். ஆனால் பிசாசான்னு சொல்லுவான், அது உனக்கு அல்ல, அது தாவீது கொடுத்தது, அது யோபு கொடுத்தது, அது மோசேக்கு கொடுத்தது, அது உனக்கு அல்ல என்று பிசாசானவன் சொல்லுவான். ஆகவே கர்த்தருடைய வார்த்தைகளை நம்பாமல் இருக்க பண்ணுவான். கர்த்தருடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைக்காமல் இருக்கத்தக்கதாக ஜனனுடைய மனதை மாற்றுவான். இன்னும் பார்த்தோமானால் பெருமையை உண்டாக்குவான். வாழ்க்கையிலே பெருமை தேவன் விரும்பாத ஒரு செயல். மனித வாழ்க்கையிலே பெருமையை ஒருபோதும் தேவன் விரும்புவதே கிடையாது. ஆகவே பெருமையை உண்டாக்குவானாம் உள்ளத்துக்குள்ளே. அதைத்தான் நாம் தானியேல் தீர்க்கதரிசி புத்தகத்தில் ஒரு அருமையான நிகழ்விலே பார்க்கிறோம். நேபுகாத்நேச்சார் என்கிற அரசன், இவர் 82 ஆண்டுகள் இந்த பூலோகத்திலே மிகப்பெரிய ஒரு ராஜாவாக இருந்தவர். சிறுவயதிலிருந்தே தகப்பனார் உயிரோடு இருக்கும்போதே, அவர் பாபிலோனிலே தகப்பனார் இருக்கும்போது இவர் எருசலேம் பகுதிக்கு வந்து அந்த பகுதிகளெல்லாம் ஜெயித்து அங்கு அவருக்கு பிடித்தமான ஒரு மனிதனை அதை ஆளும்படியாக சொல்கிறார். அப்பொழுது பாபிலோனிலே தகப்பனார் மரித்து போனார் என்கிற செய்தியை கேட்டு
பாபிலோனுக்கு போய் அந்த ராஜாங்கத்தை அவர் எடுத்துக்கொள்கிறார். ஆக பாபிலோனுக்கு ராஜாவாகிறார். அதோடு பல தடவை அவர் எருசலேமை தோற்கடித்து அதையும் கைப்பற்றி கொள்கிறார். விதமாக மிகப்பெரிய ஒரு ராஜாவாக இருக்கிறார். அருமையான அரண்மனையை கட்டுகிறார். தொங்கு தோட்டத்தை உண்டாக்குகிறார். அவருடைய பெருமை அந்த பகுதி எங்கும் பரவுகிறது. அது மனதுக்குள் அவர்களுக்கு ஒரு இருமாய்ப்பை அவருக்கு உண்டாக்குகிறது. ஆக ஒரு நாளிலே அரண்மனையில் உலாவிக் கொண்டு இருக்கும்போது அவர் சொல்கிறார், நான் கட்டிய மகாபெரிய பாபிலோன் அல்லவா, என்னுடைய பெருமைக்காக நான் கட்டியதல்லவா என்று சொன்னான். தானியேல் 4:30 வாசிக்கும்போது நேபுகாத்நேச்சர் அரண்மனை மேல் உலாவிக் கொண்டு சொல்கிறான், இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். பாருங்கள், இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். அது உலாவிக்கொண்டு அதை பார்த்து மிக பெருமையோடு அதை சொல்லுகிறான். இந்த வார்த்தையின் வாயில் இருக்கும்போதே கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது, உன்னை நான் தள்ளினேன் என்று சொல்லி, இந்த வார்த்தை என் வாயில் இருக்கும்போதே ராஜபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று என்று கர்த்தர் சொன்னார். அதன் பிறகு 7 ஆண்டுகள் அவன் மிருகத்தைப் போல காடுகளிலே சுற்றி கொண்டிருந்தான். 7 ஆண்டுகளுக்கு பிறகு திரும்பவும் அவன் சுய புத்தியை பெற்று ராஜாவாக மாறுகிறான். அப்பொழுதுதான் அவன் கர்த்தருடைய மேன்மையை கண்டுகொள்ளுகிறான். ஆகவே பெருமை மக்களுக்கு கொடுத்து சோதித்து விடுகிறான். வாழ்க்கையிலே சற்று முன்னேற்றம் அடைந்தால், சற்று செல்வ நிலையிலே பொருளாதாரத்திலே உயர்ந்து விட்டால், மக்களுக்கு அவர்களை அறியாமலே ஒரு பெருமை வந்து விடுகிறது. அவருடைய பேச்சு, செயல், சிந்தனை எல்லாமே மாறிவிடுகிறது. நடவடிக்கைகள் மாறிவிடுகின்றன. அவருடைய எல்லா காரியங்களிலேயும் பெருமையை பார்க்க முடிகிறது. அது சாத்தானுடைய சோதனை என்று அவர்கள் அறிவதில்லை. ஆகவே பெருமையை கொடுத்து அவர்களை சோதித்து விடுகிறான். இன்னும் பார்த்தோமானால் பண ஆசையை தூண்டிவிடுகிறான். பண ஆசையை தூண்டிவிடுகிறான். பணாசை, பொருளாசை, மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை என்று சொல்வார்கள். இதை தூண்டிவிடுகிறவன் பிசாசானவன். இது பிசாசின் சோதனை என்று அநேகர் அறிவதில்லை. இது ஒரு முயற்சி, முன்னேறுவதற்கு, வளருவதற்கு, செல்வந்தனா ஆகிறதுக்கு நான் செய்கிற என்னுடைய முயற்சி, என்னுடைய செயல்கள் என்றுதான் ஜனங்கள் எண்ணிக்கொள்வார்கள். ஆகவே யூதாஸ் காரியோத்தை அவ்விதமாக பண ஆசையினால் சோதித்தார். 30 வெள்ளிக்காசுக்காக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான். பண ஆசை. இன்னும் பார்த்தோமானால் அனனியா சப்பிராள் என்கிற அருமையான 2 கணவன் மனைவி இருக்கிறார்கள். அந்த நாட்களிலே ஜனங்கள் சொத்துக்களை எல்லாம் விற்று பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்ட காலத்திலே இந்த அனனியா என்கிற மனிதனும் அவனுடைய மனைவி சப்பிராளும் வாழ்ந்த நாட்களிலே அனனியா தன்னுடைய சொத்துக்களை அவன் மனைவியோடு சேர்ந்து தான் சொத்துக்களை விற்று அதன் ஒரு பகுதியை எடுத்து வைத்து கொண்டு பாதியை கொண்டு வந்து பேதுருவின் காலிலே சமர்ப்பித்து, இது நான் என்னுடைய சொத்தை விற்று கொண்டு வந்த பணம், பொதுவாக நான் வைத்துக்கொள்வோம் என்று கொண்டு கொடுக்கிறார். அப்பொழுது பேதுரு, இவ்வளவுத்தானா அவன் சொத்தை விற்றாய் என்று கேட்கிறார். ஆம் என்று சொல்லுகிறான். அப்போ இது விற்பதற்கு முன்பாக இது உன்னுடையதாக இருக்கவில்லையோ, ஏன் நீ வஞ்சித்தாய் என்று சொன்னபோது அங்கே விழுந்து மரித்து போனான் என்று வேதம் சொல்கிறது. அவருடைய மனைவி சப்பிராள் வருகிறாள். கணவன் மரித்து போன தெரியாது, அவனை அடக்கம் பண்ண கொண்டு போய்விட்டார்கள், அது அவளுக்கு தெரியாது. சொத்தை இவ்வளவுக்குத்தான் விற்றீர்களா என்று சொன்னபோது அவளும் ஆம், இவ்வளவுக்குத்தான் விற்றோம் என்று சொல்லுகிறாள். அவளும் மரித்து போனாள். பண ஆசை அவருடைய உயிரையே வாங்கிவிட்டது. இன்றும் பண ஆசை மிக்க ஏராளமான மக்கள் உண்டு. அது பிசாசின் சோதனை என்றவர்கள் அறிவதில்லை. இது முன்னேறுவதற்கு வழி என்று எண்ணிக்கொள்கிறார்கள்.
பண ஆசைப்பட்டு பணம் ஒருபோதும் மனிதன் அடைவதில்லை. இந்த போலக வாழ்க்கையிலே கர்த்தர் ஒவ்வொரு மனிதனுக்கு பொருளாதாரத்திலே என்னென்ன நிலை வைத்திருக்கிறாரோ அதுதான் அப்படியே நிலை. நான் பெரிய கோடீஸ்வரனாகிவிட வேண்டும், மில்லியனராகிவிட வேண்டும் என்றெல்லாம் ஒருபோதும் மனிதர்கள் நினைக்கக்கூடாது. அப்படி நினைத்தால் அது பிசாசின் சோதனை. ஆகவே இது பிசாசு சோதனை அறியாமலேயே அநேக மக்கள் விதமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் பார்த்தோமானால் மற்ற கடவுள்களை வணங்கும்படியாக அவளை தூண்டி விடுகிறான். இத்தனை நாட்கள் நீ இப்படியே இயேசுவே சொல்லி கொண்டிருந்தாயே, என்ன பிரயோஜனம்? என்னத்தை கண்டாய்? ஏன் நீ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது? மற்ற கடவுளை நீ வணங்கலாமே, சேவிக்கலாமே என்று ஜனங்களுடைய விசுவாசத்திலே அவிசுவாசத்தை உண்டாக்கி மற்ற கடவுளை சேவிக்கத்தக்கதாக அவர்களை மாற்றி விடுகிறான். ஜோசியம் பார்ப்பது, குறி பார்ப்பது, வாஸ்து பார்ப்பது, அநேக கிறிஸ்தவ கூட விதமான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அது தவறான நம்பிக்கை என்பது அவர்களுக்கு தெரியாது. அது பிசாசின் சோதனை என்று எண்ணுவதில்லை. ஆகவே அன்பு தேவ ஜனமே, பிசாசானவன் இவ்விதமாகவே பண ஆசையை தூண்டி விடுகிறான், பெருமையை உண்டாக்குகிறான், மற்ற கடவுளை வணங்க வைக்கிறான், பண ஆசை உண்டாக்குகிறான், மாம்ச இச்சையும் தூண்டி விடுகிறான். அப்படித்தான் தாவீது யுத்தத்திற்கு போகாமல் அரண்மனை உலாவிக் கொண்டிருந்த போது தூரத்திலே சாணம் பண்ணி கொண்டு இருக்கிற ஒரு பெண்ணை பார்க்கிறான். அவள் அழகாக இருப்பதை பார்க்கிறான். பார்த்தது யார் என்று விசாரிக்கும்போது அவருடைய படையில் உள்ள ஒரு மனிதனுடைய மனைவி என்று அறிந்து கொள்கிறான். இது உரியா என்கிற தன்னுடைய படை சேவகன் ஒருவனுடைய மனைவி என்பதை அறிந்து கொள்கிறான். அவள் பெயர் பத்சேபாள் என்றும் அறிந்து கொள்கிறான். இப்பொழுது உரியா யுத்த களத்தில் இருக்கிறான். அவருடைய யோவாப் என்கிற கேப்டன் தலைமையிலே யுத்தம் நடைபெறுகிறது. யுத்தத்திற்காக போய்விட்டான். அந்த யுத்த படையோடு உரியாவும் போய்விட்டான். அவருடைய மனைவி இங்கு குளித்து கொண்டிருப்பதை பார்த்த தாவீதுக்கு அவள் மீது ஆசை வந்து விடுகிறது. ஆகவே அவளை வரவழைத்து அவளோடு சயனிக்கிறான். அவளை வீட்டுக்கு அனுப்பி விடுகிறான். அவள் வீட்டிலிருந்து சில நாட்களுக்கு பிறகு செய்தி சொல்லுகிறாள், அனுப்புகிறாள், நான் கர்ப்பமாகிவிட்டேன் என்று. உடனே இவன் யுத்த களத்திலிருந்து அவளுடைய புருஷனாகிய உரியாவை, பத்சேபாவின் புருஷனாகி உரியாவை வரவழைக்கிறான். வரவழைத்து யுத்த செய்திகளை கேட்டு விசாரித்து விட்டு சரி வீட்டுக்கு போ என்று ஏராளமான பரிசு பொருளோடு அனுப்பி வைக்கிறான். ஆனால் அவன் வீட்டுக்கு போகாமல் வாசல் படியிலேயே, அரண்மனை வாசலிலேயே மற்ற சோல்ஜரோடு படுத்துக்கொள்கிறான், தூங்குகிறான். காலையிலே இவன் வீட்டுக்கு போகவில்லை என்று அறிந்து அவனை கூப்பிட்டு, ஏன் நீ வீட்டுக்கு போகவில்லை, இன்று நீ வீட்டுக்கு போ என்று சொன்னபோது அவன், நான் போக மாட்டேன், என்னுடைய நண்பர்கள், என்னுடைய தலைவர்கள் எல்லோரும் யுத்தக்களத்தில் இருக்கும்போது நான் என் மனைவியோடு சென்று சயனிப்பதற்கு நல்லதல்ல, அது பொருந்தாது, பொருத்தமாக இருக்காது என்னை போன்ற ஒரு வீரனுக்கு, இது யுத்த காலம் என்று சொல்லி அவன் வீட்டுக்கு போகாமலேயே யுத்த ஸ்தலத்திற்கு போய்விடுகிறான். பிறகு வேதம் சொல்லுகிறது, அவனை தந்திரமாக யுத்த களத்திலே முன்னணியிலே நிறுத்தி அவனை கொலை செய்யும்படியாக தாவீது தூண்டி விடுகிறான். ஆகவே மாம்ச இச்சை அவனை என்னென்ன காரியங்களை செய்ய வைத்தது என்று பார்க்கிறோம். இது பிசாசின் சோதனை. தாவீது என்கிற தேவ மனிதன் அவன் வாழ்நாளிலே அவன் செய்த ஒரே பாவம் பத்சேபாளை தன்னுடைய மனைவியாக்கி கொண்டது, அவனை கொலை செய்தது, பிறன் மனைவி இச்சித்தது. ஆனாலும் இது அவனுக்கு உணர்த்தப்பட்ட போது அவன் மனம் வருந்தி மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறான். ஆகவேதான் கர்த்தர் அவனை தொடர்ந்து அவனை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். அநேக ஜனங்கள் தவறை உணர்வதில்லை, உணர்த்தப்படும் போது உணர்வதில்லை, உணர்த்துகிற மக்கள் மீது கோபப்படுவார்கள். தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டுவிட்டால் இயேசு கிறிஸ்து மன்னித்து விடுகிறார். எத்தனை கொலை செய்திருந்தாலும், எவ்வளவு விபச்சாரமான பாவங்களை செய்திருந்தாலும், அது பாவம், தவறிவிட்டேன் என்று உணர்ந்து முழு மனதோடு அவரிடத்திலே பாவத்தை அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்டால் எந்த பாவமாக இருந்தாலும் அவர் மன்னித்து விடுகிறார். மோசேயை கொலை செய்தவன் மன்னித்து விடுகிறார்.
ஆகவே பிசாசின் சோதனைகளை மிக சரியாக அடையாளம் கண்டுபிடித்து அவைகளை நாம் ஜெயிக்க வேண்டும். கர்த்தர் மூலமாக வருகிற சோதனைகளை பொறுமையோடு சகிக்க வேண்டும். பிசாசின் சோதனைகளை ஜெயிக்க வேண்டும். ஆகிய அன்பு தேவ ஜனமே, பிசாசின் சோதனை, டெம்ப்டேஷன், நாம் இந்த பூலோகத்தில் வாழும் வரை எல்லோருக்கும் உண்டு, எல்லா காலத்திலும் உண்டு. சிறு வயதிலிருந்து மரிக்கும் வரை மாம்சத்திலே சோதிக்கப்படுவோம். மாம்ச இச்சை, கண்களின் பெருமை, ஜீவனத்தின் பெருமை, கண்களின் இச்சை, இவைகள் பிசாசின் சோதனை என்பதை அறிந்து பிசாசின் சோதனையை எதிர்த்து நின்று இயேசு கிறிஸ்து கொடுக்கிற பரிசுத்த ஆவியின் பலத்தோடு அந்த சோதனைகளை ஜெயிப்போம். பிசாசின் சோதனைகளை ஜெயிக்க வேண்டும். கர்த்தர் அனுமதித்து வருகிற சோதனைகளை பொறுமையோடு சகிக்க வேண்டும். ஜெபிப்போமா. மகா இரக்கமுள்ள தேவாதி தேவனே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்க ராஜா. பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று வகதேடி சுற்றி தெரிகிறான் என்று வேதம் எங்களுக்கு மிக தெளிவாய் எச்சரிப்பு கொடுக்கிறது. கிருபையாய் இறங்கி உமது பிள்ளைகள் மாம்ச இச்சையிலே சிக்கிக்கொள்ளாதபடிக்கு, பண ஆசையிலே சிக்கிக்கொள்ளாதபடிக்கு கிருபையாய் இறங்கி உமது பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். அது பிசாசின் சோதனை என்பது சரியாக அடையாளம் கண்டுபிடித்து பிசாசு கொண்டு வருகிற எல்லா சோதனைகளையும் ஜெயிக்க கிருபையாய் இறங்கி உமது பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையாய் இறங்கி இந்த கொரோனா விஷ கிருமிகளை உலகத்தை விட்டே அப்புறப்படுத்த ராஜா. பாதிக்கப்பட்டு இருக்கிற அத்தனை பேருக்கும் பரிபூர்ண சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிடுவீராக. 3ஆம் அலை வரும் என்று சொல்லப்படுகிறது. என் தேவன் அதை நிறுத்த உம்மால் கூடு ராஜா. கிருபையாய் இரக்கமாயிரும். வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளையின் தேவன் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.